மார்களின் மூலமாக தருவான், ரசூல்மார்களின் மூலமாக தருவான். அல்லாஹு தஆலா சுயமாக தருகிறான். நபிமார்கள் வழிமார்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலிருந்து பெற்று தருகிறார்கள். இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அதை அறிந்திருக்க வேண்டும், அதை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். நாங்கள் எங்களிலே ஒருவர் ஒரு டாக்டரை சொல்லி, டாக்டர் ரிஸ்வி ஷரீப் என்னுடைய நோயை சுகப்படுத்தினார் ஒருத்தர் சொன்னா, திருப்பி அவர்கிட்ட கேட்கணாடே உன்னை ரிஸ்வி ஷரீப் சுகப்படுத்தினா அல்லாஹ் சுகப்படுத்தினா? இல்ல, அல்லாஹ் தான் என்ன சுகப்படுத்தினது, அவங்கட மூலமாக சுகப்படுத்தினா. அதுதான் ஈமான். ரிஸ்வி ஷரீப் சுகப்படுத்தவில்லை, அல்லாஹ் தான் சுகப்படுத்தினான். ஆனால் நாங்கள் வெளிரங்கத்திலே புழக்க பேச்சிலே எப்படி சொல்கிறோம்? ரிஸ்வி ஷரீப் சுகப்படுத்தினார் என்று சொல்கிறோம். எங்களுடைய தாய் எனக்கு உணவு தந்தால் என்று சொல்லி எல்லாரும் நாங்க சொல்லிக்கிறோமே. தாய் எனக்கு உணவு தந்தால், உணவு தாரது அல்லாஹ் என்று தானே குர்ஆன்ல வருது. அல்லாஹு தஆலா அல்லாஹு யர்சுகு, அல்லாஹு தஆலா உணவு கொடுக்கிறான். அப்படித்தான் நாங்க எல்லாரும் குர்ஆன்ல ஓதுகிறோம். உணவு கொடுப்பது அல்லாஹ். அப்ப உணவு கொடுப்பது அல்லாஹ்வாக இருக்க, அல்லாஹ்வை விட்டு போட்டு எங்கட உம்மதான் எங்களுக்கு உணவு தந்தா என்று சொல்ற அத்தனை பேரும் அப்படித்தான். கொள்கைவாதிகளும் கூட எனக்கு உணவு தந்தது உம்மாண்டு தான் சொல்லுவாங்களே ஒழிய அல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்பிக்கை அல்லாஹு தஆலா தாயின் மூலமாக எங்களுக்கு தந்தான் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ஆகவே நம்பிக்கையே அப்படி இருக்க, நாங்கள் சிறு பராயத்திலே எங்களுடைய பெற்றோர்கள் ஈமானை, இஸ்லாத்தை எங்களுக்கு போதித்து எல்லாம் செய்வது அல்லாஹ் என்று அந்த ஆணித்தரமான நம்பிக்கை உள்ளத்திலே இருக்கிறது. ஆனா புழக்க பேச்சிலே எங்கட வாப்பா எங்களை வளர்த்தார், அல்லாஹ் தான் ரப்பு, ரப்பண்டா அவன் தான் போஷித்து பாதுகாத்து வளர்க்கிற கருத்து. அல்லாஹ் ரப்பாக இருக்க நாங்க வாப்புவை சொல்றோம், அது பிழை இல்லை. அப்படி சொல்வது கூடாது அல்ல. நாங்கள் புழக்க பேச்சுக்கு என்ன சொல்கிறோம் தெரியுமா? பேருவளை நகரத்திலே மாநகரத்தின் ஊடாக செல்கிற பாதை, அந்த பாதை எங்கே செல்கிறது என்று உங்களோட ஊர்ல ஒருத்தர கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? காலிக்கு போகிறது, காலிக்கு செல்கிறது அல்லது கொழும்புக்கு செல்கிறது என்றுதான் நீங்க சொல்லுவீங்க. உண்மையிலே அந்த ரோட்டு காலிக்கு போகுதா அல்லது அந்த ரோட்டு கொழும்புக்கு போகுதா? இல்லையே. அந்த ரோட்டில, அந்த பாதையில வாகனம் தான் காலிக்கு போகிறது, வாகனம் தான் கொழும்புக்கு போகிறது. அதுதான் உண்மை. ஆனால் உண்மை அப்படி இருக்க நாங்க என்ன சொல்கிறோம்? காலிக்கு ரோட் போகிறன்னு சொல்கிறோம். இது எல்லாரும் சொல்கிறோம். ஆனா ரோட்டு காலிக்கு போவது இல்லை, அந்த ரோட்டிலே வாகனம் தான். இது புழக்க பேச்சு. ஆனா அவனுக்கு தெரியும் இப்படித்தான் சொல்லணும். அதுக்காக வேண்டி நாங்க பேச்ச மாத்தி இந்த ரோட்டு எங்க போகுதுன்னு கேட்டா அந்த ரோட்டில வாகனம் காலிக்கு போறோம்னு சொல்றது, அப்படி விளக்கமா சொல்றது இல்ல. ஆனா தெரியும் அப்படித்தான் போகிறதுன்னு தெரியும். புழக்கத்துல சொல்றது காலிக்கு ரோட் போகிறது. கலனி கங்கை பாவத்த மலையிலே இருந்து உற்பத்தியாகி அந்த கங்கை ஓடுகிறது. எங்கே போய் அந்த ஆறு சேருகிறது என்றால் கொழும்பு துறைமுகத்திலே, கொழும்பு கடலிலே வந்து சேருகிறது. கலனி கங்கை, கழுகங்கை கழுத்துறையிலே வந்து சேருகிறது. நாங்க அப்படித்தானே சொல்கிறோம். கழுகங்கையை காட்டி இந்த ஆறு எங்கேக்கு ஓடுகிறது? கழுத்துறைக்கு நோக்கி ஓடுகிறது. பிரட்டனப்புறையிலே இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள் கழுகங்கை கழுத்துறையை நோக்கி ஓடுகிறது. ஆனால் ஒரு நாளும் கங்கை கழுத்துறையை நோக்கி ஓடுவதில்லை. கங்கையிலே, ஆற்றிலே தண்ணீர் ஓடுகிறது. ஆனால் புழக்கத்திலே என்ன சொல்கிறோம்? ஆறு ஓடுகிறது என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலாவும் புழக்கத்துக்கு ஏற்றவாறு ஆயத்தை இறக்கினான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கத்துக்கு தாளால் நதிகள் ஓடுகிறது அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாங்க பேசுற மாதிரி தான் அல்லாஹ்வும் புழக்கத்துல ஆயத்திறக்கி வச்சுக்கிறான். ஆனால் உண்மையிலே சொர்க்கத்திலே தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறு, 4 ஆறுகள் ஓடுகிறது. அந்த ஆறுகள் ஓடுவதில்லை. ஆற்றிலே இந்த மது, தேன், தண்ணீர் அவைகள் ஓடுகிறது. புழக்கத்துக்கு அல்லாஹு தஆலா அப்படித்தான் மனிதருக்கு விளங்குற மாதிரி சொல்லி இருக்கிறான். ஆகவே எங்களுடைய அகீதா,
எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஈமான் எல்லாம் செய்வது அல்லாஹ். அந்த நம்பிக்கையோடு ரசூலுல்லாஹ் இடத்திலே போய் கேட்டார்கள் சஹாபாக்கள். தன்னுடைய பிரச்சனைகளை போய் சொன்னார்கள். ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சஹாபி எழும்பினார், அல்லாஹ்வுடைய தூதரே, எத்தனையோ வருடங்களாக மாதங்களாக மழை பொழியவில்லை. மழை பொழியாத காரணத்தினால் மிருகங்கள் எல்லாம் செத்து மடிகிறது, தண்ணீர் இல்லை, மக்கள் அல்லல் படுகிறார்கள் நாயகமே என்று ரசூலுல்லாஹ் இடத்திலே முறையிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? 2 கரங்களையும் ஏந்தினார்கள் அல்லாஹ் இடத்திலே. சஹாபாக்கள் கேட்டது ரசூலுல்லாஹ் இடத்திலே, ரசூலுல்லாஹ் கேட்டது அல்லாஹ் இடத்திலே. ஹதீஸ், தெளிவான ஹதீஸ் எல்லா ஆலிம்களுக்கும் தெரியும், கொள்கைவாதிகளுக்கும் தெரியும். சும்மா மேலால பூசி கீசி எங்கட ஆக்களை வகுப்புகளுக்கு எடுத்து கிளாஸுகளுக்கு எடுத்து அவங்க ஒரு போலைய போட்ட சிறுக்கு, ஓ எங்கட முன்னோர்கள் சிறுக்கு செஞ்சிட்டாங்க, எங்கட முன்னோர்கள் பாவம் செஞ்சிட்டாங்க. சஹாபாக்களுடைய முன்னோர்கள் காபிர்கள். அந்த காபிர்களை பற்றி அல்லாஹ் இறக்கின ஆயத்தை இவங்க எங்கட உம்மா வாப்பாக்கு செல்றது. எங்கட உம்மா வாப்பா எல்லாம் முஸ்லீம்கள், மூமீன்கள், இஸ்லாத்தில் வாழ்ந்தவர்கள். சஹாபாக்களுடைய உம்மா வாப்பா எல்லாம் காபிர்களாக வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கு இறக்கின ஆயத்தை எங்களுக்கு சொல்றது. இவர் பார்க்கிற, ஓஹோ முன்னோர்களை பின்பற்ற வேண்டாம், முன்னோர்கள் போன வழியில் போக வேண்டாம். அப்ப எங்கட முன்னோர்கள் ஷாதிலியா தரீக்கா, எங்கட அப்பா வாப்பா எல்லாம் அவங்க எல்லாம் ஹலரா வச்சாங்க, எங்கட முன்னோரை பின்பற்றப்படாது குர்ஆன்ல வருது. இதுக்கு பிறகு நான் ஹலராவுக்கு போக மாட்டேன், இதுக்கு பிறகு நான் ராத்தீப்ல பங்கு பட்டேன். இது என்ன அநியாயம்? ஆக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது. ஆகவே இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏந்தினார்கள் கரத்தை. அல்லாஹ் இடத்திலே மழை கொட்டுமாறு கேட்டார்கள். கையை கீழே விட முந்தி முழு உலகத்திலும் இருக்கிற மேகம் எல்லாம் அந்த இடத்தை போய் அடைந்து கொண்டது. மழை கொட்ட ஆரம்பித்தது. ஜும்மா முடிந்தது. சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு பார்க்கிறாங்க. மழை நிக்கல. இப்ப நிக்கும், இன்னும் சற்று நேரத்தில் அந்த மழை நிற்கும் என்று முடிவெடுத்தார்கள். அசர் வரைக்கும் பார்த்தாங்க, இல்ல. சில சஹாபாக்கள் நனைஞ்சு போனாங்க. மக்ரிப் வரைக்கும் சில ஆக்கள் பார்த்தாங்க, மழை நிக்கறில்ல, நனைஞ்சு கொண்டு போனாங்க. எஷா வரைக்கும் பார்த்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. எஷாவை போற என்ன செய்ய, வீட்டுக்கு போய்த்தே ஆகணுமே. அந்த மழை நாளைக்கு நிற்கும், நாளைக்கு நிற்கும் என்று பார்த்தார்கள். இவர்கள் சொல்றபடி பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஷிர்கா செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல போயிட்டு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது இவங்கட கருத்துப்படி ரசூலுல்லாஹ் சொல்லணும், நீங்க எனக்குப்பா எனக்கிட்ட சொல்றீங்க, நீங்க நேரடியா நீங்க ஈமான் கொண்டவர்கள் தானே, அல்லாஹு தஆலாவை பற்றி உங்களுக்கு விசுவாசம் ஈக்குதானே, நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்களே இல்லையா ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு இடத்திலேயாவது சொல்லல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன ஹதீஸ்களுக்கு விளக்கம் என்னவென்றால், எல்லாம் செய்வது அல்லாஹ் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வானல் காசிம் அல்லாஹு யூதி, அல்லாஹ் கொடுக்கிறான், நான் பங்கு வைக்கிறேன். அல்லாஹ் எனக்கு தாரான், நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே ரசூலுல்லாஹ் இடத்துல சஹாபாக்கள் போய் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தூக்கி கொடுத்தாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான், ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். இப்ப மழை நிக்கும் பார்த்தாங்க, மழை நிக்காமல் வெள்ளம் வந்துட்டு எல்லா சஹாபாக்களுடைய ஊடுகளும் தாண்டுது. ஆடு மாடு நேரத்தோட தண்ணி இல்லாமல் செத்துது. இப்ப தண்ணி மிச்சமாகி சாகுது. எத்தனையோ சஹாபாக்களோட வீடு உடைஞ்சு போய்த்தாச்சு, எல்லாம் அகதி ஆகிட்டாங்க. அடுத்த ஜும்மாவுக்கு நலஞ்சு கொண்டு வாராங்க எல்லா சஹாபாக்களும். திரும்ப அதே சஹாபி எழும்பினார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மழை பொழிந்து 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 வெள்ளம் பருக்கெடுத்து ஓடுகிறது, வீடு வாசல் எல்லாம் உடைந்து போய் ஆடு மாடெல்லாம் செத்து போய் மக்கள் அகதிகளாக தவிக்கிறார்கள் நாயகமே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் திரும்ப கையை ஏந்தினார்கள். சூரியன் வெளியே வந்தது. ஒரு கிழமைக்கு பிறகு அப்பதான் சூரியனை நாங்கள் காண்கிறோம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். எப்படி இருக்கிறது ரசூலுல்லாஹ் கொடுத்த கொடை?
ரசூலுல்லாஹ் இடத்திலே தங்களுடைய பிரச்சனைகளை சஹாபாக்கள் வந்து நேரடியாக சொன்னார். அது போன்றுதான் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய